வணக்கம். 985 பாயிண்ட்ஸ் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ். நம்மளோட இலக்கு வந்து 25,500 450 to 500 நம்ம வந்து கொடுத்துருந்தோம். அண்ட் மோஸ்ட் லைக்லி அடுத்த ஒரு 10 நாளைக்குள்ளே வரும்ன்றது எதிர்பார்த்தோம். இன்றைக்கி நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் க்ளோஸ் ஆனது வந்து 25,051. ஸோ ப்ராக்டிக்கலி ஸ்பீக்கிங் இன்னும் ஒரு 400-450 பாயிண்ட்டு எனக்கு தெரிஞ்ச நாளைக்கு காலையில் அது அச்சீவ் ஆகிடுன்றது நினைக்கிறேன். ஏன்னு சொன்னால் இன்றைக்கி வந்து டே ஹையில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஷார்ட் கவரிங் ரைட், நியூஸு சூப்பர் நியூஸு. ஸோ கேப் அப் ஓப்பன் ஆச்சு, ஒரு 400 பாயிண்ட்ஸ் 450 பாயிண்ட்ஸ் கேப் அப் ஓப்பன் ஆச்சு. ஸோ ஒவ்வொரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லேயும் வந்து ஷார்ட் கவரிங் வந்து மேலே தூக்கிட்டு போயிருக்கு. நிறைய ஸ்டாக்ஸ், இன்ஃபேக்ட் அந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ, ரிலையன்ஸு, ஹெவி வெயிட்ஸ் எல்லாமே வந்து சேர்த்து மேலே தூக்கிட்டு போயிருக்கு. இதில் வந்து ஹெச்டிஎஃப்சி ஓகே ஆல்மோஸ்ட் நியூ ஆல் டைம் ஹையை டச் பண்ணுது. ஐசிஐசிஐ ஆல் டைம் ஹையை வந்து இன்றைக்கி டச் ஆகிருக்கு, பிரேக் அவுட் ஆகுது. அண்ட் ரெண்டாவது வந்து நீங்கள் ரிலையன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் ரிலையன்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் 3.5% பக்கமாக மூவ் ஆகிருக்கு, பட் வால்யூம் இல்லாத போயிருக்கு. ஸோ அது மட்டும் ஒரு சின்ன கேள்விக்குறியோடு இருக்குது. ப்ராபப்ளி நாளைக்கு கரெக்ஷன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இன்றைக்கி மார்க்கெட்டில் மேஜராக அடித்து தூக்குனது வந்து பேங்கிங் செக்டார் அண்ட் ஐடி செக்டார்ஸ். ஐடி செக்டார் மேஜராக தூக்குனதுக்கு 2 ரீசன்ஸ். ஒன்று, ஹெவி ஷார்ட்டில் இருந்துச்சு, அது ஆட்டோமேட்டிக்காக மேலே தூக்குது. ரெண்டாவது, யூஎஸ்லேயும் வந்து ஒரு நல்ல நியூஸ். நம்ம ஊரில் இருக்கிற நல்ல நியூஸோட யூஎஸில் இருக்கிற நல்ல நியூஸ் வந்து இன்னும் நல்லா இருந்துச்சு. அவங்களுக்கும் சைனாவுக்கும் இருக்கிற லடாய் வந்து ட்ரேட் வார். ஓகே, நம்மளாட்ட டிஷன் போடல, ட்ரேட் வாரில் வந்து தே ஹவ் கம் டு அன் அண்டர்ஸ்டாண்டிங். அண்ட் நெக்ஸ்ட் 90 டேஸ்க்கு வந்து சைனாவுக்கு அகேன்ஸ்டாக இருக்க டேரிஃப் வந்து ஃப்ரீஸ் பண்ணுறேன் சொன்னனால யூஎஸ் மார்க்கெட் தூக்க ஆரம்பிச்சிருக்கு. இன்ஃபேக்ட் இந்த ப்ரோக்ராம் வந்து அரௌண்ட் 5:30 நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம். யூஎஸோட ஃபியூச்சர்ஸ் ஆல்மோஸ்ட் 3% அப்பில் இருக்குது. ஒன்று. ரெண்டாவது வந்து அவங்களோட டெக் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து 4% அப்பில் இருக்குது. நாஸ்டாக்லாம் 4% அப்பில் இருக்குது. ஸோ இன்றைக்கி நைட்டு யூஎஸில் வந்து தமாக்கா தான். இன்னொன்று ரொம்ப நல்ல நியூஸ் வந்து ரொம்ப நாள் கழிச்சு, மிக 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 ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 மாதம் கழித்து டாலர் இண்டெக்ஸ் வந்து மோர் தென் 100 ரைட். நம்ம வந்து ஃப்ரைடே அன்றைக்கி நம்ம கடைசியாக பார்க்கும்போது 99 பாயிண்ட் சம்திங் இருந்துச்சு. 100 டச் பண்ணிட்டு வந்துட்டு இருந்துச்சு. இன்றைக்கி 101 க்ராஸ் பண்ணுது. ஸோ ப்ராபப்ளி 102 கூடயும் க்ராஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப நல்ல நியூஸ். இதெல்லாம் ஒரு சைடு இருக்கிற கோல்டை பொறுத்த வரைக்கும் இன்டர்நேஷ்னல் ப்ரைஸில் வந்து ஆல்மோஸ்ட் 3.5% வந்து கீழே விழுந்திருக்கு. ஸோ $120 வந்து கீழே விழுந்திருக்கு. ஸோ கோல்டு வந்து கீழே விழுவுன்னு நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஊரே அதை பற்றி பேசிகிட்டு இருந்துச்சு. அண்ட் அது கீழே விழுந்திருக்கு. சில்வரை பொறுத்த வரைக்கும் 1.65% வந்து கீழே விழுந்திருக்கு. அண்ட் பெட்ரோலியம் எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் 3.5% மேலே ஆயிருக்கு. எக்கானமி நல்லா இருக்குன்னு சொன்னோன்னா பெட்ரோலியம் கன்சம்ஷன் எல்லாம் மேலே போகும். ஸோ அந்த விதத்தில் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எஸ், இன்றைக்கி வந்து க்ளோஸ்ட் அபவுட் 985 பாயிண்ட்ஸ் வந்து நிஃப்டி வந்து சூப்பர் பாசிட்டிவாக வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. இது மட்டும் இல்லை, ருப்பி வந்து இன்றைக்கி வந்து ஹை வோலட்டாலிட்டியில் ஓப்பன் ஆச்சு. 85-90 வந்து இன்றைக்கி ஓப்பன் ஆச்சு. எப்பயுமே டாலர் இண்டெக்ஸ் ஸ்ட்ராங் ஆகும் போதும் ருப்பி வீக் ஆகும். ஸோ அந்த பேஸஸில் தான் இதாச்சு. பட் கொஞ்ச நேரம் கழித்து நம்ம பார்க்கும்போதும் 84.50 ஆல்மோஸ்ட் ₹1.40 வந்து ஸ்ட்ராங் ஆச்சு. அண்ட் ஃபைனலாக இந்த ப்ரோக்ராம் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கும் போதும் 84.80 வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. கோல்டை பொறுத்த வரைக்கும் ருப்பி டேர்ம்ஸில் வந்து 9,610-620 அந்த லெவலில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஆல் டைம் ஹை கோல்டு வந்து ஆல் டைம் ஹையில் இருந்து ஆல்மோஸ்ட் ₹500 கம்மியாக இருக்குது. சில்வரை பொறுத்த வரைக்கும் 96,700 அந்த ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து கூல் டவுன் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இந்தியா விக்ஸ் எப்பயுமே வந்து நம்ம அடிக்கடி நம்ம பேசுகிறது வந்து இந்தியா விக்ஸ் வந்து இன்றைக்கி ஆல்மோஸ்ட் 15% கீழே வந்து 18.39 அந்த லெவலில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. இன்னமும் அந்த 15க்கு மேலே தான் இருக்குது, எலிவேட்டட் லெவலில் தான் இருக்குது. இது எப்போ வேணாலும் மாறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் ஒரு சைடு இருக்கட்டும். இன்றைக்கி வந்து ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக நம்ம பேசுகிறதுல அர்த்தம் கிடையாது. மேஜர் நம்பர்ஸ் எல்லாமே கொடுத்தாச்சு. ஆப்ரேஷன் சிந்தூரை வந்து பொறுத்த வரைக்கும் ஊரில் எல்லாரும் பேசியிருக்கிறாங்க. அண்ட் இந்தியன் கவர்மெண்ட் எக்ஸ்டென்சிவ் கவரேஜ் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த தர வார் வந்து இட் இஸ் ஆல்வேஸ் ஃபாட் ஆன்
சண்டை குண்டு விண்டு அதெல்லாமே இருக்கட்டும், பட் இட் இஸ் மோர் ஆஃப் எ இன்ஃபர்மேஷன்ஸ். அண்ட் இந்த இன்ஃபர்மேஷன்ஸில் பாகிஸ்தான் வேணால் நிறைய அடி வாங்கியிருக்கலாம். இன்ஃபேக்ட் இப்போ இந்த ப்ரோக்ராம் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி வந்து ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துச்சு. நேற்று ஏர்ஃபோர்ஸ் டைரக்டர் ஜெனரல் வந்து அவர் வந்து பேசும்போதும் சில ஸ்டேஷன்ஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தார். பாகிஸ்தானில் இந்த ஸ்டேஷன் அடித்தோம், அதை அடித்தோம், இது அடித்தோண்ட கடைசியாக பார்த்தால்தான் தெரியுது மனுஷன் வந்து கராச்சியும் விட்டு வைக்கல. இன்ஃபேக்ட் கராச்சி வந்து தப்பிச்சு இருந்துச்சுன்னு பார்த்தோம், இந்த தடவை கராச்சியும் அடிச்சிருக்கிறாங்க. ஸோ ப்ராக்டிக்கலி ஸ்பீக்கிங் பாகிஸ்தானில் இருக்கிற மேஜர் சிட்டிஸ் எல்லாத்தையுமே வந்து டச் பண்ணியிருக்கிறோம். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் ஒய் பாகிஸ்தான் சரண்டர் ஆகிருக்குன்றதுக்கு ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன்றது எடுத்துக்கலாம். ஆனால் வருத்தம் என்னன்னு தெரியுமா? நீங்கள் பாகிஸ்தான் மீடியா ரிப்போர்ட்ஸ் எடுத்து பாருங்கள். பாகிஸ்தானில் வந்து பெரிய ஊர்வலம், அதாவது வெற்றி ஊர்வலம். பாகிஸ்தான் கிரிக்கெட் பிளேயர்ஸ் எல்லாம், பழைய கிரிக்கெட் பிளேயர்ஸ் எல்லாமே நம்ம ஊரில் இருக்கிற சினிமா ஹீரோஸ் எல்லாம் அரசியலுக்கு வர மாதிரி அந்த ஊரில் இருக்கிற கிரிக்கெட் பிளேயர்ஸ் எல்லாமே வந்து அரசியலுக்கு போயிட்டுருக்காங்க. அவரும் வந்து பைக் எடுத்துக்கிட்டு சும்மா அப்படியே ஜாலியாக வந்து வெளில போயிட்டுருக்காரு. அண்ட் யூகேயில் வந்து ஹியூஜ் செலிப்ரேஷன்ஸ். பாகிஸ்தானிஸ் வந்து சேயிங் தட் தே ஹவ் ஒன் தி வார். ஆனால் சரியான அடி வாங்கியிருக்கிறாங்க. என்ன மாதிரி செலிப்ரேஷன்றது தெரியல. போரில் நம்ம இவ்வளோ தூரம் வின் பண்ணியிருக்கிறோம். க்ளோஸ் டு அபவுட் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 3.88% அப்பு. நம்ம பெருசாக யோசிச்சுட்டு இருக்கோம். கராச்சி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் 9% அப்பு. இது வந்து எப்படி இருக்குதுன்னு சொன்னால், இந்த ஸ்கூலில் இருக்கும்போதும் நல்லா படிக்கிற பசங்களாம் இருப்பாங்க தெரியுமா, 99% வாங்கியிருப்பாங்க, இல்லை 98% வாங்கியிருப்பாங்க. அந்த 2 மார்க் போச்சேன்னு சொல்லிட்டு உட்காந்து ஒப்பாரி வச்சுட்டு இருப்பாங்க. இன்னொன்று சைடு வந்து நான் பாஸ் ஆகிட்டேன், ஜஸ்ட்டு பாஸ் ஆனவங்க செலிப்ரேட் பண்ணுவாங்க தெரியுமா, அது மாதிரி தான் இருக்குது. ஸோ பாகிஸ்தான் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தோந்து போனதுக்கோசரம் 9% இன்றைக்கி அப்பு. அண்ட் இந்தியன் மார்க்கெட் ஜெயிச்சதுக்கோசரம் 3.88% அப்பு. வெயிட் பண்ணி பார்க்கணும் பாகிஸ்தானில் வந்து நிலவரம் என்னாதுன்றது. தெர் இஸ் சம்திங் வெரி சீரியஸ்லி விச் இஸ் ஹேப்னிங். அவங்களோட நியூக்ளியர் ஸ்டேஷன் கிரானா ஹில்ஸ்ன்றது அந்த இடத்துல வந்து அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் கிடையாது, அவங்க நியூக்ளியர் பாம்ப் சேர்த்து வச்சுருக்கிற இடத்த வந்து அட்டாக் பண்ணியிருக்கு. அண்ட் ப்ராபப்ளி ரேடியேஷன்ஸ் அதில் ஏதோ டேமேஜ் ஆகிருக்கு. அண்ட் ரேடியேஷன்ஸ் வந்துட்டு இருக்கிறதாக பரவலான தகவல். சரி, பாகிஸ்தான் விஷயம் எல்லாம் விடலாம், சரியா? இட் இஸ் அ சூப்பர் டூப்பர் நியூஸு. பாகிஸ்தானில் வந்து இன்னைக்கு காலையில் நேற்று 2 இடத்துலையுமே ராவல்பிண்டி பக்கத்தில் வந்து ஸோ கால்டு அந்த நியூக்ளியர் டம்ப் சைடில் வந்து ஒரு எர்த்குவிக் வந்துட்டுருக்கு. அந்த 4.5ல் 4.5 தான் இன்றைக்கும் வந்திருக்கு. ஸோ தே ஆர் சஸ்பெக்டிங் சம்திங் இஸ் ஹேப்னிங். ஏதோ நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷன் நடந்திருக்கா இல்லை என்னாதுன்றது இன்னும் வெளியில் வர மாட்டேங்குது. ஏன்னா யூஎஸோட எனர்ஜி டிபார்ட்மெண்ட்டும் அங்கே உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ சம்திங் சீரியஸ்லி ராங். அண்ட் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம தலைவர் வந்து பேசுகிறாரு நைட் 8 மணிக்கு. பிரதமர் வந்து இன்றைக்கி நைட் 8 மணிக்கு பேசுகிறாரு. ஸோ வி வில் வெயிட் அண்ட் சி வாட் இஸ் த நியூஸ்ன்றது. நிறைய பேர்த்துக்கு வந்து ஒரு சின்ன வருத்தம். 1965 ஆகட்டும், 1971 ஆகட்டும், வி ஹேட் அ வெரி குட் ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. பாகிஸ்தானை டிஃபீட் பண்ணியாச்சு. அண்ட் நம்ம வந்து பாக் ஆக்குபைட் காஷ்மீரை டேக் ஓவர் பண்ணியிருந்துருக்கணும். அண்ட் இந்த தெரியும் வந்து ஆல்மோஸ்ட் தேவர் ஆன் நீஸ், ரைட்? இன்னும் கொஞ்சம் தம் பிடிச்சி பாக் ஆக்குபைட் காஷ்மீரை நம்ம வந்து டேக் ஓவர் பண்ணியிருந்துருக்கணும்ன்றது பரவலான எல்லாத்தோட கருத்து. பட் கவர்மெண்ட்டோட ஃபோக்கஸ் அது கிடையாது. கவர்மெண்ட்டோட ஃபோக்கஸ் வாஸ் மோர் இன்டு ஹிட்டிங் டெரரிஸ்ட் கேம்ப்ஸ். சரி, நம்ம மேட்ருக்கு வரலாம். எத்தனை பேர் வந்து இன்னைக்கான அனாலிசிஸ் எதிர்பார்த்தீங்க? என்னோட தேர்ஸ்டே வீடியோ எடுத்து பாருங்கள் அண்ட் ஃப்ரைடே வீடியோ எடுத்து பாருங்கள். ரெண்டுலேயுமே வந்து நான் சொல்லியிருந்தேன், மார்க்கெட் மோர் ஆஃப் எ கரெக்ஷன்ஸ் நடந்துகிட்ருக்கு. இந்த இமோஷன்ஸ்லாம் தூக்கி வாரத்தில் வைங்க. மார்க்கெட் ஹேஸ் எ மோர் டெண்டன்சி ஆஃப் கோயிங் அப் அண்ட் நாட் 25,500 அண்ட் 27,000 பை இந்த மந்த் எண்ட் ஆர் early next month. இதை வந்து ஐ வாஸ் ஸ்டிக்கிங் ஆன் டு இட். ஸோ டெக்னிக்கல் அனாலிசிஸ் பிரகாரம் உங்களால் கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் உண்டு. 1. 2வது, எப்பயுமே வந்து நான் சொல்லுவேன், பௌர்ணமி அமாவாசை அன்னைக்கு எது நடந்தாலும் அதோட எஃபெக்ட் வந்து மல்டிபிள் ஆகும். இன்ஃபேக்ட் இட் வில் பி மோர் பவர்ஃபுல்ன்றது. அண்ட் இன்றைக்கி நிஃப்டி க்ளோஸ் டு அபவுட் 1000 பாயிண்ட்ஸ் வந்து டச் பண்ணதும் ப்ராபப்ளி இதாக இருக்கலாம். நிறைய பேர் வந்து சொல்லலாம் இது வந்து இட் இஸ் அ கோயின்சிடென்ஸு. 1. 2வது வந்து இன்றைக்கும் வந்து வார் தொடர்ந்து இருந்தால் என்ன ஆயிருக்கும், இது வந்து பாகிஸ்தான் இந்தியாவுக்குள்ளே வந்து அக்ரிமெண்ட் வந்தனால தூக்குச்சு.
எப்பயுமே நான் அடிக்கடி இந்த சேனலில் நான் சொல்லியிருக்கிறது ஒரே ஒரு விஷயம்தான். நீங்கள் எதிர்பார்க்கறது செய்தி, நான் எதிர்பார்க்கறது இந்த இடத்துல ஒரு நல்ல ஈவெண்ட் வரும், நீங்கள் இந்த செய்தி வந்தனால மேலே தூக்குச்சுன்றோம். நம்ம சார்ட் பேட்டர்ன் இப்படி இருக்கிறனால இல்லை டேட்டாஸ் இப்படி இருக்கிறனால இந்த இடத்துல ஒரு நல்ல செய்தி வரத்துக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதை நம்ம எதிர்பார்க்குறோம். வித்தியாசம் ஒன்று தான். நீங்கள் முடிஞ்சு போனதுக்கப்புறமா நீங்கள் பேசுகிறீங்க, நான் இந்த இடத்துல வரும்ன்றது நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ மீண்டும் ஒருத்தரை டெக்னிக்கல் அனாலிசிஸில் கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ண முடியுன்றதை நம்ம பார்த்துருக்குறோம். சரி, அடுத்த செய்தி வரும் 14th 14ஆம் தேதி, இன்னும் 2 நாள் இருக்குது, குரு பயிற்சி இருக்குது. குரு பயிற்சின்றது சாதாரணமாக, அகெயின் மறுபடியும் நான் சொல்கிறேன், எனக்கு அஸ்ட்ராலஜி தெரியாது. குரு பயிற்சின்றது நம்ம ஜூபிட்டர் பிளானெட்டை வந்து ஒரு ஜோடியாக் பிளானெட்லேருந்து ஜோடியாக் ஜோனில் வந்து இன்னொன்று இதுக்கு மூவ் ஆகுது. சரியா? ஜூபிட்டர் டேக்ஸ் 12 years டு கோ அரவுண்ட் தி இது சன். ஸோ 12 yearsனால் அப்போ 30 degrees, ஒரு ஜோடியாக்குன்றது 30 degrees. அந்த 30 degrees வந்து கிராஸ் பண்ணுறதுக்கு வந்து டேக்ஸ் ரஃப்லி 1 year. ஸோ 12 ராசி இருக்குது. ஸோ 12 ராசிக்கு வந்து ஒரு வருஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுது. எத்தனை பேர் வந்து நீங்கள் கவனிச்சிருக்கீங்கன்றது தெரியாது. சாதாரணமாக அந்த குரு பயிற்சி சமயத்தில் வந்து ஹோம்ஒர்க் நீங்களே எடுத்து போய் பாருங்கள். இந்த குரு பயிற்சி சமயத்தில் 1 நாள் 2 நாள் முன்ன பண்ணு. ஸோ இன்றைக்கி எடுத்துக்கிட்டோன்னா 2 நாள் முன்ன. சரியா? கோல்டோட ப்ரைஸ் வந்து எப்பயுமே ஒரு பெரிய மூவ் கொடுக்கும். லாஸ்ட் 20 yearsக்கான ரெக்கார்டு எடுத்துங்க, ஆன்லைனில் போங்க, குரு பயிற்சின்னு நீங்கள் போடுங்க. கோல்டோட ப்ரைஸ் அந்த டேட் நீக்கி அந்த டேட்டில் வந்து ஒரு 2-3 நாள் முன்ன பின்ன நீங்கள் எடுத்துங்க. ரைட்? இந்த சைடு ஒரு 2 days ப்ளஸ்ஸு 2 days மைனஸ் அந்த டேட், இந்த 5 நாளில் வந்து கோல்டோட ப்ரைஸ் எப்படி மூவ் ஆகிருக்குன்றது லாஸ்ட் 20 years ரெக்கார்டு எடுத்து பாருங்கள். தென் நீங்கள் வந்து என்கிட்ட சொல்லுங்கள், எஸ் இந்த ப்ராபபிலிட்டிஸ் மார்க்கெட்டில் ஒர்க் ஆகுதுன்றது. என்றைக்குமே ஜூபிட்டரோட அசோசியேட் ஆனது தான் வந்து கோல்டு. ஜோசியக்காரங்கள்ட்ட யார்கிட்ட வேணாலும் நீங்கள் கேட்டு பாருங்கள். ஸோ மீண்டும் நான் சொல்கிறேன், அஸ்ட்ராலஜின்றது நீங்கள் ஒரு சைடு வச்சிங்க, அஸ்ட்ராலஜின்றது அந்த ப்ரிடிக்ஷன் ரிசல்ட்டு, அஸ்ட்ரானமின்றது மோர் ஆஃப் எ பிளானட்ரி மூமெண்ட்ஸு. ஸோ அஸ்ட்ரானமிக்கும் மார்க்கெட்டுக்கும் நிறைய சம்மந்தம் உண்டு. நம்புகிறவங்க நம்புங்க, நம்பாதவங்க இன்ஃபர்மேஷன்ஸாக வச்சுட்டு ட்ரையல் பண்ணி செக் பண்ணி பார்த்துங்க. அப்படியே இன்னொன்று ஒரு சின்ன செய்தி, நம்ம வந்து சாட்டர்டே நம்ம ஜோஹோ மீட்டிங்ஸ் இருந்துச்சு. நம்ம வந்து 200 + 36 rupees ஜிஎஸ்டியோட நம்ம வந்து சார்ஜ் பண்ணிகிட்டு இருந்தோம். மறுபடியும் ஆரம்பிக்கலான்றது சில ஐடியாஸ் இருக்குது. ஸோ இதை பற்றி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நம்ம பண்ணலாம் நீங்கள் சொன்னால் சொல்லுங்கள், நம்ம வந்து பிளான் பண்ணலாம். சார்ஜஸ் இப்போதைக்கு நாங்கள் வந்து எதுவுமே நம்ம வந்து டிக்ளேர் பண்ணல. அண்ட் லெட்ஸ் பிளான் ஆன் தட். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. ஸோ யார் யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ ஜஸ்ட் ரிஜிஸ்டர் யுவர் செல்ஃப். ஸோ இதுக்கான லீகல் நார்ம்ஸ் என்னதுன்றது சரிப்படுத்தினதுக்கப்புறமா வில் பி ஸ்டார்டிங் இட் அவுட் வெரி ஷார்ட்லி. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் ட்ரை ரிஜிஸ்டரிங், வில் ட்ரை ஏதாச்சும் ஒரு மெத்தட்ஸ் நம்ம வந்து எடுத்துகிட்டு வரதுக்கான வழி பார்க்கலாம். இது வந்து மோர் ஆஃப் நான் கமர்ஷியல்ஸ் நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜஸ்ட் பிங்கஸ். என்ன நேயர்களே, இன்றைக்கி ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கருத்தை நான் எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.